ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டிஎன்பிசியோட டஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறையா இது பார்த்துட்டோம். 1 and 2 பார்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இது வாங்க. இதுவும் கொஞ்சம் நிறையா இருக்குது, 50 சம்ஸ் இருக்குது. ஸோ 50 சம்ஸ் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நம்ம பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்ட் 1. தென் ஆஃப்டர் இதுலேயே அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2வும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு இந்த இது ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. டிஎன்பிசியில் இருக்கிற எல்லா சிம்பிளிஃபிகேஷன் நம்ம மொத்தமாக எடுத்தாச்சு. அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் சம்ஸ் இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் டஃபஸ்ட்டாக இருக்க சம்ஸ் இப்போ நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ நம்ம டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். சம் போயிடுவோம். ஓகே, பகுதி 1 எண் கணிதங்கள் மிக கடினம் அரித்மெட்டிக் டஃபஸ்ட் சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3.6 இன்ட்டு 2.5 அதை வந்து டிவைட் பண்ணி 0.6 டிவைட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதை வந்து 1.44 டிவைட் பண்ணி 1/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாவே என்ன ஆகும், மைண்டு டேரெக்டாக இதை தொடணுமா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுவீங்க, வெளில போயிருவீங்க. ஸோ அப்படிலாம் நினைக்காதீங்க, வெரி சிம்பிள் தான். எங்கெங்க டெசிமல் இருக்கோ அதெல்லாம் அப்படியே எடுத்து போட்டுக்குங்க. அப்போ 36 டிவைட் பை 10 அப்படின்னு எழுதலாமா இந்த இதை. அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2.5 எப்படி எழுதலாம்னா 25 டிவைட் பை 10 அப்படின்னு எழுதலாம். ஓகே, அடுத்தது அப்படியே இதை மாற்றிக்கிறோம். இந்த இது நியூமரேட்டரை நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸில் சொன்னதான், நியூமரேட்டர் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் மாற்றி என்ன பண்ண போகிறோம்னா 6 டிவைட் பை 10ன்னு போட போகிறோம். அடுத்து என்னப்பா ப்ளஸ். ஓகேங்களா, ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் போட்டுச்சு. அடுத்து இந்த அப்படி எடுத்துங்க 144 டிவைட் பை 100 போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னா இதையும் அப்படியே மாற்ற போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 10 டிவைட் பை 12 அப்படின்னு போட்டுக்க போகிறேன். இப்போ எங்கெங்கெல்லாம் அடிக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாருங்க, இந்த வந்து 6 டிவைட் பை 10ங்கிறத எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா 10 டிவைட் பை 6 மாற்றிக்கலாம். ஏன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ரேட்டர் மாற்றிருக்கோம், அதனால மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 10க்கு இந்த 10 அடிச்சாச்சு. அடுத்து இந்த 6ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 6 6 36 வந்துடும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா இந்த 5ஆல் அடிக்கிறோம். 5 அடிச்சிங்கன்னா இது 5 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். 2ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 3 டைம்ஸ். ஓகேங்களா? இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ இதால் இதை கேன்சல் பண்ணுறேன். அடுத்த 12ஆல் இதை அடிச்சிங்கன்னா 12 வரும். ஓகேங்களா? 12 என்ன பண்ணலாம் 1.2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும் இந்த இடத்துல 1.2. இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா 15 வருது. 3 5s are 15. ஓகேங்களா? ஸோ 15 15 + 1/2 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 16.2. ஓகேங்களா? 16.2. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஓகே, வெரி சிம்பிள் தான், பார்த்தோன்னே அடிச்சிடலாம். அடுத்த சம் போலாமா? ஸோ பாருங்க, இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.064 1/3, அதாவது என்னன்னா கியூப் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இது என்ன வரும் அப்படின்னா 0.4 வரும். ஓகேங்களா? 0.4. அடுத்தது அதே மாதிரி இதை என்ன பண்ணிட்டு சொல்லியிருக்காங்கன்னா டிவைடு, அதாவது 1/0.25ங்கிறது டிவைடில் போகும். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன் இருக்காது. நியூமரேட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, பவர் த -1 சொல்லியிருக்காங்க. அதனால இது என்ன ஆகும்னா டிவைடில் போகும். ஸோ அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன இப்படி பாருங்க 0.4 மல்டிப்ளை வித் 100 டிவைட் பை 25 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதால் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு 0.4 ஈக்குவல் டு 1.6. ஸோ ஆன்சர் இஸ் இ. வெரி சிம்பிள் தான் ஓகேங்களா? ஆனால் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும். பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவீங்க, இந்த சம்மை விட்டுட்டு அடுத்த சம்முக்கு போயிடலாம் அப்படின்னு தோணும். பட் அது மாதிரி போகாதீங்க, ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு சம்மையும் வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அது புரியும். அதில் வந்து இருக்கிற ஷார்ட்கட்ஸை பாருங்கள். ஷார்ட்கட்ஸ் பார்க்கும்போது அதில் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ பாருங்கள் இந்த சம் அப்படி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் 480 480ல் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கிறேன். 625 டிவைட் பை 10 பர்சன்டேஜ் சொன்னதுனால 100 த ஹோல் டிவைட் பை அடுத்தது 200 மல்டிப்ளை வித் 125 கீழே 10. ஏன்னா இந்த டெசிமலை நான் மாற்றுறேன், அதனால கீழே 10 போட்டிருக்கேன். பர்சன்டேஜ் கொடுத்தனால 100. இப்போ நல்லா பாருங்க, இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்ணலாம், இந்த 10க்கு இந்த 10 கேன்சல் பண்ணலாமா? ஓகேங்களா? அடுத்தது இந்த 125ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? இந்த 0க்கு இந்த 0வை கேன்சல் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த 5ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும். 4ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 12 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்னன்னா 12. ஓகே, இதை அப்படியே நீங்கள் விட்டு ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. அப்படியே இருக்கிறத என்ன பண்ணுறேன், நமக்கு தகுந்தப்பல மாற்றிக்கிட்டு அப்படியே அடிக்கிறோம், அவ்வளோதான். அடுத்த சம் பார்ப்போம். ஒரு எண்ணின் 3/5 பங்கு அதே எண்ணின் 1/4 பங்கை விட 21 அதிகம் எனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நல்லா பண்ணுங்க, 3/5 எடுத்தாச்சு. அதில் வந்து 1/4 போகுது அப்படின்னா அது வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கான், 21 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிராஸ் இது பண்ணி பாருங்க. இப்போ இதால் என்ன பண்ணுறேன், இதை மல்டிப்ளை பண்ணுறேன், இதால் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும் 12 - 5 டிவைட் பை 20 ஈக்குவல் டு 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 12ல் 5 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் என்னப்பா உங்களுக்கு 7. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கங்க. 7/20ங்கிறது 21. அப்போ இந்த 7ஆல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இதால் டிவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிவைட் பண்ணிங்க அப்படின்னு என்ன வரும் 3 டைம்ஸ் வரும். கரெக்டாக?
3 டைம்ஸ் வரும். ஏன்னா இதையும் டேரெக்டாக டிவைட் பண்ணுறீங்க. 3 டைம்ஸ் வரும். இந்த 3யை வந்து இந்த 20ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதான் வேல்யூ. 3 20s are 60. ஸோ 60 இஸ் ஆன்சர். வெரி சிம்பிள். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையே இல்லை. ஓகேங்களா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறீங்க, 21 எடுக்கிறீங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எக்ஸெல்லாம் வரும். ஓகேங்களா? இந்த எக்ஸெல்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி ஈஸியாக போட்டு போயிடலாம். உங்களுக்கு எக்ஸாம் டைமில் டைம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அக்யூரன்சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அக்யூரன்சி இருக்கணும், டைம் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா போதும், அழகாக அடிக்கலாம். ஓகே, அடுத்த சாம்பிளா. ஸோ போட் மாஸ்டர் ரூல் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறதா நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் மீதி இருக்கிறத பண்ணணும். ஓகேங்களா? 6.4ல் 3.2 போயிடுச்சு அப்படின்னா மீதி வந்து 3.2. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மைனஸ் மறுபடியும் பண்ணுவீங்க. 8.4ல் 3.2 போயிடுச்சு அப்படின்னா மீதி உங்களுக்கு 5.2. ஓகேங்களா? அப்போ அந்த ஹோல் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 5.2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த 12.5-ஐ 5.2ஓட ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே ஆட் பண்ணி போடுங்க. ஆட் பண்ணி போட்டிங்கன்னா என்ன வரும், 17.7 வரும். ஓகேங்களா? இதை வந்து மைனஸ் பண்ணணும். எதில் மைனஸ் பண்ணணும், இதில் மைனஸ் பண்ணணும். எப்படி நான் பண்ணுறேன்னு பாருங்கள். ரிவர்ஸ்லேருந்து போகிறேன், பின்னாடிலேருந்து போகிறேன். ஏன்னா ப்ராக்கெட் இன்னர் ப்ராக்கெட் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், அதுலேருந்து வரேன். அவங்களோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்படி போனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 45.5ல் 17.7 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் 8 வரும். ஓகேங்களா? இங்கே 14னா அப்போ 7. அடுத்து இங்கே 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. ஓகேங்களா? ஸோ 27.8 இஸ் ஆன்சர். ஓகே, அடுத்த பாருங்க. 90ல் 2/3 பங்கு, 3/4 பங்கு, 4/5 பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தனித்தனியாக எல்லாத்தையும் கேட்குறாங்க, பங்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ அப்போ 2/3 இன்ட்டு 3/4 இன்ட்டு 4/5. ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் அடிக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் அடிச்சிருங்க. ஓகேங்களா? 4க்கு 4 கேன்சல் பண்ணலாம், 3க்கு 3 கேன்சல் பண்ணலாம். 5ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா ஒரு டைம்ஸ் வரும் 5. ரிமைனிங் வந்து 40 இருக்கும். 40ல் 8 டைம்ஸ் இருக்குது. ரிமைனிங் வந்து 2 இருக்கும். இப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். மீதி வந்து 180, ஒரு 2 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை மட்டும் பண்ண போகிறீங்க. மல்டிப்ளை பண்ணால் 360 தான் என்னோட வேல்யூ. பங்குன்னு கேட்டாங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் போட்டு வந்துடணும் கண்ணை மூடிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா. ஒரு எண் 20% அதிகரிக்கப்பட்ட பின் 20ஆல் குறைக்கப்பட்டால் 96 கிடைக்கிறது. மூல எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. மூல எண் என்னது, ஸோ பிரைம் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 20% அதிகரிக்கிறாங்க, 20% குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்கு. x + y + xy டிவைட் பை 100. ஓகே, இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா இங்கே சப்ஜெக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 20% அதிகரிக்குன்னு சொல்றாங்க. அப்போ 20 இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ப்ளஸ். அடுத்து என்னது அப்படின்னா 20 மைனஸ் ஆகுது, குறைக்கப்படுகிறது. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த XYக்கு அப்படியே போட போறீங்க. ப்ளஸ் போட்டு 20 ப்ளஸ் மல்டிப்ளை வித் -20 டிவைட் பை 100. இப்போ இந்த 20க்கு இந்த 20 கேன்சல் ஆயிரும். மீதி என்னப்பா இருக்கு, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -400. -400 100ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ -4. அதாவது 4% குறைக்கப்படுகிறது. 4% குறைக்குது. 100ல் உங்களுக்கு 4% குறைச்சா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும், 96% கிடைக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 96% வந்து 96 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போனா 100% வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 100 ருபீஸ். அதுதான் மூல நம்பர். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, ஈங்கிறது 100. அதாவது 4% குறைஞ்சதுனால 96 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 100ல் 4% குறைஞ்சதுனால 96%. பர்சன்டேஜ் ஈக்குவலாக இருக்குது, வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ வேல்யூ என்னவா இருக்கும், 100 தான் இருக்கும். அவ்வளோதான், புரியுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளமா, இங்கே பாருங்க. 8.5 இன்ட்டு 8.5 மைனஸ் 1.5 இன்ட்டு 1.5ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இது என்னன்னா 8.5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1.5 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், வேதிக் மேக்ஸில் ட்ரிக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 5க்கு ஸ்கொயரில் வர்றது எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம், 85 ஸ்கொயரை 8க்கு அடுத்த நம்பர் 9, 8 9 72, 5 வந்து 25. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 8.5 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னா 72.25. ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி 1.5 ஹோல் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. ஸோ 1க்கு அடுத்த நம்பர் 2, 1 × 2 2, 5ஓட ஸ்கொயர் வந்து 25. ஸோ அப்போ 2.25. அப்போ 1.5ஓட ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னா 2.25. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணால் 70 வரும். ஓகேங்களா? ஸோ என்னோட ஆன்சர் இ. புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து சம்பளமா.
இது சம பாருங்க ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படியே எடுத்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4/9 ஓகேங்களா. டிவைட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா இது அப்படி எடுத்துக்கணும். 2/3 இன்ட்டு 3/4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 3 கேன்சல் ஆயிரும். ஒன்னாவது அடிச்சிங்க அப்படின்னா 1/2 வந்துடும். இந்த 1/2 என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் அப்படியே போடணும் ஓகேங்களா. ஏன்னா ஆப்ரேட்டர் மாற்றணும். 4/9 இன்ட்டு 2/1 ஓகேங்களா. வேற எதுவும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ 8/9 வந்துருச்சு. இப்போ 8/9 ப்ளஸ் 5/6. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அண்டு ப்ராடக்ட்டை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 48 ப்ளஸ் 45/54 கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 93/54 கிடைக்கும். இது ரெண்டு எதால் அடிக்கலாம்? 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 31/18 ஓகேங்களா. 18 இதில் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 1 டைம்ஸ் இருக்குது. அடுத்த ரிமைண்டர் 13/18 இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இஸ் என்னோட ஆன்சர். ஓகே புரியுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் போகலாமா? இரு எண்களின் கூடுதல் 60, வித்தியாசம் 12. ரெண்டு எண்ணை கூட்டினோம்னா 60 கிடைக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 60 ஓகேங்களா. வித்தியாசம் வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாவே ஒய் கேன்சல் ஆகிடும். அப்போ 2x ஈக்குவல் டு 72. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா? எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 36 கிடைக்கும். இப்போ இதில் எதாவது ஒன்றில் நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நான் 36ன்னு சப்ஜெக்ட் பண்ணேன்னா ஒய் வந்து என்னவாப்பா இருக்கும்? ஒய் வந்து 24 இருக்கும். அப்போ தான் எனக்கு 60 கிடைக்கும். கரெக்டாக? அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு எக்ஸ் வந்து 36, ஒய் வந்து 24ன்னு கிடைச்சிருக்காங்க ஓகேங்களா. பெரிய எண்ணு 3/4 பங்கு மைனஸ் சிறிய எண்ணு 2/3 பங்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பெரிய எண் என்னப்பா? 36 ஓகேங்களா. அப்போ எடுத்துக்கங்க 36 இன்ட்டு 3/4 மைனஸ் சிறிய எண் என்னது? 2/24 இன்ட்டு 2/3 ஓகேங்களா. 4ஆல் அதை அடிச்சிங்கன்னா 9 வரும் ஓகேங்களா. இதால் 24 அடிச்சிங்க அப்படின்னா 8 3 24. ஸோ அப்போ 8 வந்துடும் ஓகேங்களா. 3 27 மைனஸ் 2 6 16 ஓகேங்களா. ஸோ 27ல் 16 போயிடுச்சுன்னா எனக்கு வர ஆன்சர் வந்து 11. ஸோ அது வந்து ஓகேங்களா. ஸோ அடுத்தது போர்ட் மாஸ்டரோட மிக கடினமான சம்ஸ் அப்படின்னு டிஎன்பிசியில் கொடுத்துருக்க சம்ஸ் ஓகேங்களா. இதுதான் வந்து மிக கடினமாக கொடுக்கப்பட்ட டிஎன்பிசியில் கொடுக்கப்பட்ட போர்ட் மாஸ்டரில் இருக்கிற ஒரு சம்ஸு அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் இதை எடுத்து அதுலேருந்து எடுத்திருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் சைட்லேருந்து வர போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஆப்ரேட்டர் இருக்கிறதுல தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு எடுங்க. ஏன்னா வந்து ஆஃபில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 12/8 ஓகேங்களா. அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைடு பாருங்கள். இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்? இந்த இதை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன போகிறோம்? 4 - 2 என்னது? 2. 2 × 3 6 ஓகேங்களா. ஸோ அப்போ 6/6 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண போகிறோம். 8 - 1 வந்து என்ன கிடைக்கும் நமக்கு? 7 ஓகேங்களா. அப்போ அப்படியே எடுத்துக்கங்க. இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல என்ன வருது? 7 × 2. அப்போ என்ன வரும்ப்பா அது அப்படின்னா 14 வரும் ஓகேங்களா. இங்கே 14. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இதால் இதை டிவைட் பண்ணி போட போகிறீங்க. அப்போ இங்கே பாருங்கள் 12/8 இருக்குது. இது ரெண்டையும் 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3 4, இது வந்து 2 4. ஸோ இதெல்லாம் அடிச்சிங்கன்னா 1.5 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ 1.5 இதோட ஆட் பண்ண போகிறீங்க. 14ல் 1.5 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 15.5. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். இஸ் ஆன்சர் ஓகே. அடுத்த சம் போகலாம். வெரி சிம்பிள் தான், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஆனால் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் ஓகேங்களா. இதையும் அதே மாதிரி ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணுங்கள். 2.5 + 1.5 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 4. 4 × 4 4 × 4 என்னது? எனக்கு 16 கிடைக்கும். ஸோ ஓகேங்களா. இந்த மொத்த வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. என்ன கிடச்சிருக்கு? 16 கிடச்சிருக்கு ஓகேங்களா. அடுத்து இந்த ஆப்ரேட்டருக்குள்ளே இருக்கிறத போடுங்க. ஆப்ரேட்டருக்குள்ளே என்ன இருக்குது? 6 - 2 அப்போ என்ன வருப்பா? 4. 4 இன்ட்டு ஓகேங்களா 0.5 எப்படி எழுதலாம் அப்படின்னா 5/10 எழுதலாம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வரும். 2ஆல் அதை அடிச்சிங்கன்னா 2 ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள் 4 என்ன வருது? இங்கே /2 16/2 அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? 8. இஸ் ஆன்சர் ஓகேங்களா. வெரி சிம்பிள் தான் ஓகேங்களா. அடுத்தது பார்ப்போம் 13. ஸோ இதுலேயும் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஆஃபாக தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ /3 × 1 3 × 1னா என்னது? 3. 3/3 அடிச்சிங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இப்போ 4 - 1 என்னது? உங்களுக்கு 3 ஓகேங்களா. இப்போ 5ல் -3 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். -2. 6ல் -2 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். 8ல் -4 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 4. ஸோ ஓகே புரியுதா? அப்படியே நீங்கள் பார்க்கும் போதே இதை போட்டுடலாம். உட்காந்து இதை டெரைவ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஒன்று ஈச் எவ்ரி திங்ஸ் வந்து நீங்கள் டெரைவ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இதை பார்த்தோன்னே போட்டுடலாம். அடுத்த சம் போகலாம்.
ஸோ இங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 240 25% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை அப்படியே எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 240 இன்ட்டு 25 டிவைட் பை 100 ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இதால் இதை அடிப்போமா. ஸோ 25ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 4 வரும், 4ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 60 வரும் ஓகேங்களா. இந்த 60 வந்துருச்சு, இப்படியே டிவைட் வச்சுக்கிறேன். இப்போ இன்சைட் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 6 டிவைட் பை 2 6 டிவைட் பை 2 அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். அது வந்து -3. 8ல் -3 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். 10ல் -5 போயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த எவ்வளோ கிடைக்கும்னா 5 கிடைக்கும். அந்த 15ல் -5 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த 10 தான் உங்களோட வேல்யூவாக இருக்கும், டிவைட் பை 10. அப்போ 60 டிவைட் பை 10 பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ 6. ஸோ இ இஸ் ஆன்சர். ஓகே, அடுத்த பாருங்க 15வது சம் என்ன சொல்லியிருக்காங்க. அப்படியே எடுத்துக்கிறீங்க 3/4 ப்ளஸ்ஸு 1 டிவைட் பை 2, அடுத்தது டிவைட் பை 3 டிவைட் பை 4 மைனஸ் 1 டிவைட் பை 2, அடுத்தது இது வந்து ஹோல் ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. இது ஒரு வேல்யூ முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னொன்று எடுத்துக்கிறேன் 2 டிவைட் பை 3 மைனஸ் 1 டிவைட் பை 6 ஓகேங்களா. அடுத்தது டிவைட் பை 2 டிவைட் பை 3 ப்ளஸ்ஸு 1 டிவைட் பை 6, இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். டினாமினேட்டர் 2 ஈக்குவலாக இருந்தால் இதை ஆட் பண்ண முடியும் கரெக்டாக. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை மேலேயும் 2ஆலையும் கீழே 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த மொத்த வேல்யூ என்ன வரும், இந்த மொத்த வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 4 கிடைக்கும். இப்போ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கங்க. அப்போ என்ன வரும் 5 டிவைட் பை 4 கரெக்டாக டிவைட் எடுத்துக்கங்க. அதே மாதிரி இதையும் 2 இப்போ 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, அப்போ என்ன வரும் அப்படின்னா 1 டிவைட் பை 4 கரெக்டாக இதனே வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 4 கேன்சல் ஆயிரும், மீதி எனக்கு என்ன இருக்குது வேல்யூ இருக்குன்னா 5 இருக்குது என்னோட வேல்யூ ஓகேங்களா. அடுத்தது மல்டிப்ளை வித் இதை எடுத்துக்கங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இதையும் 2ஆல் இருந்தீங்கன்னா இங்கே 4 வந்துடும், இங்கே கீழே 6 வந்துடும் கரெக்டாக. 4 டிவைட் பை 6 கிடச்சிரும் ஓகேங்களா. 4ல் 6 1 போயிடுச்சுன்னா மீதி 3 டிவைட் பை 6 ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன இருக்கும் டிவைட் பை இதை எடுத்துக்கோங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க 2 3 அதே மாதிரி தான், இங்கேயும் 2 இங்கேயும் 2, 4 + 1 5 டிவைட் பை 6 6 கேன்சல் ஆயிரும். அடுத்த மீதி என்ன இருக்குது உங்களுக்கு 3/5 கிடைக்கும். அப்போ 5 இன்ட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3/5 கிடைக்கும். ஸோ 5 கேன்சல் ஆயிரும், உங்களுக்கு இருக்கிற வேல்யூ என்னது 3. ஸோ இஸ் மை ஆன்சர். ஓகே, பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் ஆனால் ஈஸியாக போடக்கூடியது தான் ஓகேங்களா. அடுத்த சம் போலாமா. அப்படியே வேல்யூ பின்னாடி எடுத்துகிட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுப்போம். ஸோ 5ல் 2 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். 3 × 2 ஏன்னா ஆஃப் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 3 2 6 6 டிவைட் பை 6 ஈக்குவல் டு 1. 8ல் 1 போயிடுச்சுன்னா மீதி உங்களுக்கு 7 கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ 15 × 7 + 10 ஓகேங்களா. 15 7 35 பாக்கி 3 105 105 + ஒரு 10 115 ஓகேங்களா. ஸோ அப்போ இ இஸ் மை ஆன்சர். அடுத்த பாருங்கள், இதையும் அப்படியே எடுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். 2 × 2 சார் 4 மைனஸ் டிவைட் பை 2. ஸோ இதெல்லாம் அடிச்சிங்கன்னா 2 வரும். 2 நீங்கள் அப்படின்னா 2. ஸோ அதுலேருந்து மைனஸ் 7ல் -2 இந்த இதை எடுத்துக்கிறேன். 7ல் -2 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 5 × 3. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 15 15 + ஒரு 5 ஈக்குவல் டு 20. ஸோ இ இஸ் ஆன்சர். ஓகே, அடுத்த போலாமா. இங்கேயும் பாருங்கள் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட் எடுத்துக்கங்க. ப்ராக்கெட் ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். 2 × 2 4 கிடச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இது 4 கிடச்சிருச்சு. 4 + 4 36 டிவைட் பை 8 ஓகேங்களா. 36 டிவைட் பை 8 அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் 3 × 2 சார் 3 2 சார் என்னது உங்களுக்கு 6 ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இதை அடிக்கணும். இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2ஆல் அடிங்க. 2ஆல் அடிச்சிங்கன்னா இது எத்தனை டைம்ஸ் வரும் உங்களுக்கு 4 டைம்ஸு. இதை வந்து சாரி 4ஆல் அடிக்கலாம். 4ஆல் அடிச்சிங்கன்னா இது 2 டைம்ஸு. 4ஆல் இதை அடிச்சிங்கன்னா 9 டைம்ஸு. 9 இதெல்லாம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 4.5 மைனஸ் 6 ஓகேங்களா. 4.5ல் -6 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் என்ன இருக்குன்னா -1.5 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இஸ் மை ஆன்சர். ஓகே, அடுத்த சம் போலாமா. ஃபஸ்ட்டு உள்ள ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிங்க, அதுக்கப்புறமேட்டு ஆஃப் முடிங்க ஓகேங்களா. ஸோ 6 + 4 10 10ல் 2 போயிடுச்சுன்னா 5 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 ஆஃப் இருக்குது. அடுத்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதையும் பாருங்கள். 9 - 3 6 6ல் போயிடுச்சுன்னா 2 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 10 10ல் 5 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் உங்களுக்கு 5 வரும். ஸோ ஆன்சர் வந்து 5.
ஓகே, அடுத்த சம் பாருங்கள். 2 இன்ட் ஆஃப் இதுதான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். அப்போ என்ன வரும்னா 2 கிடைக்கும். 4ல் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். 4 - 2 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 - 2 வந்து உங்களுக்கு 2 வரும். ஓகேங்களா? அப்போ 5 மைனஸ் உங்களுக்கு 3/2 3/2 அப்படின்னா 1.5 கிடைக்கும். ஓகேங்களா? 5ல் 1.5 போயிடுச்சு அப்படின்னா மீதி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3.5 கிடைக்கும். கரெக்டாக? 3.5 இன்ட்டு 7 ஐஎல் 35 பாக்கி 3 21 ப்ளஸ் ஒரு 3 24 பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க 24.5. ஓகே, அடுத்தது பின்னங்கள் மிக கடினமானது. அதாவது பின்னங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த பின்னங்களில் எது மிக கடினமாக இருக்கிறத நம்ம இதில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பின்னங்களில் மிக கடினமானது அப்படின்னா இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/4 இது ஃபஸ்ட்டு திங்ஸு. ஓகேங்களா? ரெண்டாவது அதை டிவைட் பை கொடுத்துருக்காங்க. டிவைடும் பாருங்கள். டிவைட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படியே எடுத்துங்க. 1/2 இன்ட்டு 1/3 இன்ட்டு 1/4. ஓகேங்களா? இப்படி உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அந்த ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா எல்சிஎம் பாருங்கள். இது எல்லாத்துக்கும் என்னது 2 3 4 எல்சிஎம் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 12 கிடைக்குன்னா இது அப்படியே எடுத்துங்க. 6 டிவைட் பை 12. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு இது வந்து எல்லாம் வரும்னா 3ல் 12 வரும்னா 4 டிவைட் பை 12 ப்ளஸ் இது வந்து என்ன வரும் உங்களுக்கு 12 வரணும் அப்படின்னா 3 டிவைட் பை 12. கீழே இருக்க எல்லாமே 12 இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் உங்களுக்குன்னா 13 டிவைட் பை 12 இந்த இது கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்தது டிவைட் பண்ணி இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 23 6 6 4 24. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன உங்களுக்கு வரும் அப்படின்னா 1/24. கரெக்டாக? 1/24 கிடைக்கும். இங்கே ஆப்ரேட்டர் என்ன இருக்குன்னா டிவைடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படியே இந்த வேல்யூ எப்படி எடுத்துங்க. 13 டிவைட் பை 12 24 டிவைட் பை 1. ஸோ இதால் இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 வரும். 13 × 2 = 26. ஸோ ஆன்சர் இஸ் 26. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ஒரு லேட்டர் சம்மு. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ x = 2 + 1 டிவைட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 2 + 1 அடுத்து அகெயின் டிவைட் பை 2 + 1/2. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும். இதுதான் ஒரு லேட்டர் சம். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4 4 + 1 5 5 டிவைட் பை 2. ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 5 டிவைட் பை 2 கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன கிடைக்குன்னா இந்த வேல்யூ அப்படியே இந்த லேட்டர் அப்படியே எடுத்துக்கிறேன். 2 + 1 டிவைட் பை 5 டிவைட் பை 2 கிடைக்கும். இந்த 5 டிவைட் பை 2 மேலே போகும். மேலே போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2 + 2/5 கிடைக்கும். இந்த இடத்துல வரையும் இங்கே வரையும் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2/5 கிடைக்கும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 10 + 2 12 12 டிவைட் பை 5 கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூ வரையும் என்ன கிடைக்குது அப்படின்னா 12 டிவைட் பை 5 கிடைக்குது. இது அங்கே மேலே போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு 2 + 5 டிவைட் பை 12 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2ஆல் இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 24 + ஒரு 5 29 டிவைட் பை 12. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. எப்படின்னா 2 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் மாற்ற போகிறோம். ஸோ இதை எடுத்துக்க போகிறோம். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 6 6 + 1 7 7/3 மைனஸ் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 2 2 + 1 3/2. இது ஒரு வேல்யூவாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது டிவைடட் கொடுத்துருக்காங்க. டிவைட் பண்ணுறோம். அடுத்தது 1 6 6 6 + 5 11 11.6. அடுத்தது ப்ளஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது 2 எடுத்துக்கணுங்க. 2/3 எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதையும் கேன்சல் பண்ணுறதுக்கு என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 14 - 9 6. அடுத்தது இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். எனக்கு கீழே நியூமரேட்டர் 6 வந்துடும், மேலே 4 வந்துடும். அப்போ எனக்கு என்ன மேலே கிடைக்குன்னா 15 டிவைட் பை 6 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது மொத்த வேல்யூ இங்கேயும் 6 6 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இதுலேருந்து 14ல் 9 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 5 டிவைட் பை 15 கிடைக்கும். 5 டிவைட் பை 15 எப்படி எழுதலாம்னா 1 டிவைட் பை 3ன்னு எழுதலாம். ஸோ இஸ் மை ஆன்சர். ஓகே,
ஓகே. இந்த மாதிரி சம்ஸ் வந்து நிறைய வாட்டி கேட்குறது. நிறைய பேர் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதை எப்படி போடலான்னு பார்ப்போம். 1/1 × 2 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 1/2 × 3. ஓகே. அடுத்தது ப்ளஸ்ஸு 1/3 × 4. அடுத்தது ப்ளஸ்ஸு 1/4 × 5. ஸோ அப் டு என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி நிறையா கொடுத்துட்டு கூட போவாங்க. இது வந்து 1/4/5 நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த சம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கொண்டு போக முடியும். லாஸ்ட் எண்டு வரையும் கொண்டு போக முடியும். ஸோ அப்போ இது எப்படிப்பா எழுதலாம் அப்படின்னா இப்படி கூட எழுதலாம். இந்த மொத்த வேல்யூ எப்படி எழுதலாம், இப்படி எழுதிருக்கலாம். 1 - 1/2. இப்போ நல்லா பாருங்களேன், இதால் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன வரும், 2 2ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 1. அப்போ 1 வந்துடும், கீழே வந்து 2 வந்துடும். ஓகேங்களா. அடுத்த வேல்யூ பாருங்கள், ப்ளஸ்ஸு இங்கே என்ன எழுதலாம்னா 1/2 - 1/3 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதையும் பாருங்களேன், இதுக்கு இது எப்படி ஈக்குவலாக இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே 3 வரும், இங்கே 2 வரும், கீழே வந்து 2/3 வரும். கரெக்டாக அப்படியே இதையும் எழுதலாம். அப்போ என்ன வரலாம், 1/3 - 1/4 அப்படின்னு இதை எழுதலாம். அடுத்து இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/4 - 1/5 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த வேல்யூ தான் இப்படி மாறி இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே -1/2 இருக்குது, இங்கே +1/2 இருக்குது. இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்கே 1/3 இருக்குது, இங்கேயும் 1/3 இருக்குது. மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி என்னப்பா இருக்கு, 1 - 1/5 இருக்குது. அவ்வளோதான். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 5 5 - 1 = 4/5. ஓகேங்களா. இதுதான் ஆன்சர். அப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு ஒன்று பண்ணலாம். என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குல்ல 1, அதை அப்படியே எடுத்துக்கணும். இது மாதிரி எந்த சம் வந்தாலும் 1 எடுத்துக்கங்க. லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கங்க, 1/5. ஓகேங்களா. அதை மைனஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இதை பண்ணிட்டீங்கன்னாவே ஆன்சர் வந்துடும். இது வந்து 1/4/5 சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து 1/99 × 100 அப்படின்னு கொடுத்தாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. எப்படி கொடுத்தாலும் இந்த சம்மை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணாலும் ஆன்சர் பக்காவாக வரும். ஓகே. அடுத்த சம் பாருங்கள், 2/3 of 8/3. அப்போ 2/3 × 3/8. ஓகேங்களா. இதையும் கேன்சல் பண்ணிட்டோம். இதால் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/4 கிடைக்கும். அடுத்து இந்த இதை பாருங்கள், இந்த வேல்யூ எடுக்கணும். 5/6 × 4/15. இதால் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸு. இதால் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 3. ஓகேங்களா. அப்போ என்ன வரும்னா /2/9 வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணி ஆகணும். எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னா, ஸோ 1/4 × 9/2. அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு, 9/8 வரும். ஓகேங்களா. ப்ளஸ்ஸு 1/4 இருக்கா. ஸோ அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2/8 அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 11/8. ஸோ ஆன்சர் இஸ் ஆ. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்த 25 பார்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதிலே கொஞ்சம் டஃபஸ்ட் சம்ஸ்லாம் இருக்குது. வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் சம்ஸை வந்து ரொம்ப டிஃபிகல்ட் சம்ஸும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி, ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லாத்துக்கும் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும், எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணுறோங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஸ்டே டியூன்.